பெரிய சயின்ஸ் ஆர்வமெல்லாம் கிடையாது. தெரியாத்தனமா கெமிஸ்ட்ரியில +2ல டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டேன். அதனால அங்க போய் சேர்ந்தேன். அந்த காலேஜினுடைய தாளாளர், கரஸ்பாண்டன்ட் அண்ட் செக்ரட்டரி வந்து என்னோட கூட படிச்ச என்னுடைய வகுப்பு தோழனுடைய அப்பா. அவர் பின்னாடி வஃப் போர்ட் சேர்மன் எல்லாம் ஆனார் எம்ஜிஆர் காலத்துல. அதனால் அங்க போனேன். இல்லைன்னா லாயலா போயிருக்கணும். அது போகல. அது எனக்கு ஒரு பெரிய லாயலா போகிற ஒரு வாய்ப்பை விட்டுட்டோமேன்றதை இன்னைக்கு நினச்சி பார்ப்பேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் லா காலேஜில் என்னோட 83லேருந்து 86 வரைக்கும். அதற்கு முன்னாடி இந்த 80லேருந்து 83ல் முதன்முறையாக மேடையில் பேச வரணும், நாம் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணுன்ற எண்ணம் வந்து இந்த +2ல் இருக்கும் பொழுதே வந்து அரும்பு தொடங்கிடுச்சு. அப்போ எங்கள் தெருவுக்கு நாங்கள் சிங்காரத்தோட்டம்ன்ட்டு, அது ஒன்றும் சிங்காரமெல்லாம் இருக்காது, ஆனால் அதுக்கு பேர் சிங்காரத்தோட்டம், வாஷமன்பேட்டில். அதில் என்னுடைய தெருவுக்கு அடுத்த தெருவில் இலக்கிய சுடர் ராமலிங்கம், அற்புதமான பேச்சாளர், என்னை விட ஒரு 5 வயது மூத்தவர். அவர் தான் என்னுடைய முதல் தேவதை, என்னை ஆற்றுப்படுத்தியவர். அவரை போய் நான் நானே தேடி போய் அவரை தெரிந்து கொண்டேன். இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கின்றேன். நான் ஆங்கிலோ இண்டியன் ஹைஸ்கூலில் படித்த ஆள், அதனால் எனக்கு பெரிய தமிழ் இலக்கியங்கள் அதெல்லாம் பரிச்சயமே கிடையாது. எங்கள் வீட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பதி போவோமே தவிர மற்றபடி தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, பிரபந்தம் இந்த பழக்கமெல்லாம் கிடையாது. அதனால் இந்த 18 வயதில் தான் இதெல்லாம் முதல்ல எனக்கு பரிச்சயமாகுது. அதற்கு காரணம் ராமலிங்கம், கண்ணதாசனுடைய தனிப்பாடல்களாகட்டும், அல்லது அப்போ பாரதி நூற்றாண்டு வந்துருச்சு. அதனால் பேச்சு போட்டி உலகத்தில் போயிட்டு பேசி, என்னுடைய முதல் பேச்சு பாரதி என்றிருந்தால் அப்படின்ற தலைப்பில் பேசி, நானும் என்னுடைய குழுவை சேர்ந்த புதுக்கல்லூரி நண்பர் 2 பேரும் சேர்ந்து சுழல் கோப்பை டீம் ப்ரைஸ் வாங்கிட்டோம். அவருக்கு முதல் பரிசு கிடைச்சிருச்சு. நான் அன்னைக்கு அப்படியே வெண்ணில் பறந்துட்டு இருந்தேன். இது உலக அதிசயம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த பேச்சை எழுதி கொடுத்தது ராமலிங்கம். நான் அதை அப்படியே மனனம் பண்ணி, பாரதி என்றிருந்தால் நல்ல வேளை பாரதி என்று உயிரோடு இல்லை, அவன் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவனது அடுப்படியில் பூனை உறங்கிற்று அப்படின்னு தொடங்கி பேசி ஏதோ ஜெயிச்சிட்டேன்.